வெல்கம் டு தீபாஸ் ஹப். இன்றைக்கி நம்ம கடையில் கிடைக்கிற மாதிரி பீனட் பட்டர் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. கடையில் கிடைக்கிறத விட நம்ம வீட்டில் செய்யும்போது இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தியாக பண்ணலாம். அதுக்கு முதல்ல 1 கப் கடலையை ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். அடுப்பை நல்லா சிம்லேயே வச்சு ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நல்லா எல்லா பக்கமும் ஒன்று போல் வறுபட்டு வரும். இந்த மாதிரி கடலை நல்லா வறுபட்டதும் அதை ஒரு துணிக்கு மாற்றிக்கோங்க. மாற்றி இதை இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணி நல்லா அதை தேய்ச்சி விடுங்க. இப்படி பண்ணுறதுனால கடலையை தோல் நம்ம ரிமூவ் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதெல்லாம் தோல்லாம் உறிஞ்சி வந்துருச்சு இல்லையா, இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு நம்ம இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரைனர் வச்சுருப்போம்ல, அதை வச்சு இப்படி லைட்டாக ஷேக் பண்ணிங்கன்னா தோலெல்லாம் கீழே விழுந்துடும். கடலை மட்டும் நமக்கு தனியாக கிடச்சிரும். இது எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு, அதனால் நான் இந்த ப்ராசஸை ஃபாலோ பண்ணுறேன். இப்போ தோல் உரித்த கடலையை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக உப்பு தூள் சேர்த்துட்டு அது கூட 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு ஸ்வீட் கொஞ்சம் ஜாஸ்தி பிடிக்கும்னா இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இந்த எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம ஃபஸ்ட் டைம் அரைக்கும் போது இந்த மாதிரி ட்ரையாக தான் வரும். ஆனால் திருப்பியும் 2 டைம் அரைச்சி எடுக்கணும். அப்படின்னா தான் கடலையிலேருந்து அந்த எண்ணெய் பிரிஞ்சு வந்து நமக்கு இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி கிடைக்க ஆரம்பிக்கும். இப்போ பாருங்கள், நல்லா ஜூஸியாக நமக்கு பீனட் பட்டர் கிடச்சிருச்சு. அவ்வளோதான், ஹெல்த்தியான பீனட் பட்டர் ரெடி. இந்த பீனட் பட்டர் கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்களுக்கும் பிடிக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.